மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக வடக்கு மண்டல பூத் கமிட்டிக்கான பயிற்சி மாநாடு திருப்பத்தூரில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் தற்போது அங்கு ரயில் மூலமாக சென்றிருந்தார். ஜோலார்பேட்டை தற்போது முதலமைச்சர் சென்றடைந்திருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி மாநாட்டில் கலந்து கொள்ள முதலமைச்சர் சென்றிருந்த நிலையில் தற்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் முதலமைச்சர் இறங்கியிருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனை வழங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலமாக திருப்பத்தூர் சென்றிருந்த நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், விவரங்கள். கண்டிப்பாக ஷியாம். அதாவது தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில திமுக சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்டலவாடி பகுதியில வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாடு இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்துல ரயில்ல வந்தடைந்தாரு. அவரை வரவேற்கும் விதமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர் காந்தி, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் பார்த்தோம்னா ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இருந்து திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில தற்போது தங்க சென்றுள்ளார். மேலும் அதன் பின்பு பார்த்தோம்னா மாலை 4 மணி அளவில் திருப்பத்தூர் நகர் பகுதியிலிருந்து ரோட் ஷோவும் நடைபெற உள்ளது. அதன் பின்பு பார்த்தோம்னா மண்டலவாடி பகுதிக்கு மாநாட்டிற்கு செல்லவும் உள்ளார். அதன் பின்பாக சாலை மாறுமாக செல்லும் பொழுது மக்களை சந்தித்து கை அசைத்தபடி மாநாட்டு திடலுக்கு மாலை நேரத்தில் சென்றடைந்து அங்கு கூடியிருக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதாக தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.